இப்போ எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ தெரிய வரும், நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீரியட் ஸ்கிப் ஆனதும் நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்த்துப்பீங்க. ஐடியலி நீங்கள் உங்கள் டாக்டரை போய் மீட் பண்ணுங்கள். அவங்க 1 வீக்கில் ஸ்கேன் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் டாக்டர் 5 வீக்ஸில் நீங்கள் போகிறப்பவே உங்களை ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஸ்கேனுக்கு அனுப்புவாங்க. இல்லை டாக்டர் உங்கள் கைனகாலஜிஸ்டே கூட பண்ணுவாங்க. மெயினாக இந்த டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசவுண்ட் ப்ரோப் இருக்கு இல்லையா, மூலமாக விட்டு பார்த்தோன்னா கர்ப்பப்பைக்குள்ளே சின்ன ஒரு 6 மில்லிமீட்டர் சாக் கூட ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ அப்போ நம்ம கர்ப்பம் யூட்ரஸ்குள்ளே தான் இருக்குது ப்ரெக்னன்சி அப்படிங்கிறத நம்மளால் ரொம்ப ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ண முடியும். சம்டைம்ஸ் நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போகலை அப்படின்னாக்க சில சமயம் உங்களுக்கு அந்த ஒரு பெயினோ ஸ்பாட்டிங்கோ இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். ஏன்னா இந்த 2 சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருக்கலாம். அப்போ போய் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ ப்ரெக்னன்சிஸ் வந்திருக்கு யூட்ரஸில், சிங்கிளா ட்வின்ஸா, யூட்ரஸில் தான் வந்திருக்கா, எவ்வளோ வீக்ஸ் இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு 5 to 6 வீக்ஸ்லேயே தெரிஞ்சிடும். அதனால இதை டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்காகவும் ஏர்லி டயக்னோசிஸ் ஆஃப் எக்டோபிக் பண்ணினோன்னா இன்ஜெக்ஷன் மூலமாகவே அதை கரைச்சிடலாம். நம்ம ஆப்ரேஷன், லாப்ரோஸ்கோபி, டியூபை கட் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் லேண்ட் ஆகாமல் இருப்பீங்க.